இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக அரசு துறைகளில் உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர் என பல்வேறு குரூப் 2, 2A பணிகளில் 828 காலி பணியிடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த ஆண்டு ஜூலை 15 வெளியிடப்பட்டது. முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் 28 நடந்தது. அதன் முடிவுகள் டிசம்பர் 22 வெளியாகின. அவற்றில் குரூப் 2 முதன்மை தேர்வுக்கு 1126 பேர், குரூப் 2A தேர்வுக்கு 9457 பேர் தகுதி பெற்றனர். இவர்களுக்கான முதன்மை தேர்வுகள் தமிழகம் முழுவதும் கடந்த 8ஆம் தேதி நடப்பதாக இருந்தன. காலையில் குரூப் 2A பொது அறிவு தேர்வும், மதியம் குரூப் 2, 2A தமிழ் தகுதி தேர்வும் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தன. ஆனால் சென்னையில் தேர்வு மையம் ஒதுக்கீட்டில் குளறுபடி ஏற்பட்டது. தேர்வு மைய விவரங்கள் ஹால் டிக்கெட்டில் தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதை கண்டித்து சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தேர்வர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். பின்னர் TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் நேரில் வந்து பேச்சு நடத்தினார். தொழில்நுட்ப கோளாறால் குளறுபடி ஏற்பட்டதாக கூறி தமிழகம் முழுவதும் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். இருப்பினும் சென்னை தவிர பிற மாவட்டங்களில் குரூப் 2, 2A முதன்மை தேர்வுகள் துவங்கின. இதனால் TNPSC வரலாற்றிலேயே தேர்வு நடந்து கொண்டிருந்த போதே அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிகழ்வு அன்றைய தினம் அரங்கேறியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டதாகவும் அவருக்கு பதிலாக வெங்கடப்பிரியா நியமிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் அது உண்மையல்ல என்பதும் அரசு வட்டாரத்தில் திட்டமிட்டு கசிய விடப்பட்ட தகவல் என்பதும் தெரியவந்தது. இதுவரை தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் குரூப் 2 தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட விவகாரத்தில் 6 பேர் மீது TNPSC நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆரம்ப கட்ட விசாரணையின் அடிப்படையில் உதவி பிரிவு அலுவலர் மற்றும் புரோகிராமர்கள் 2 பேர், பிரிவு அலுவலர்கள் 2 பேர் மற்றும் ஒரு சார் செயலாளர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் துணை செயலாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் இத்தகைய தவறுகள் நடைபெறாத வகையில் கூடுதலான வழிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என TNPSC அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.